இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோரை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய உரையாற்ற உங்கள் முன் வந்துள்ளேன். இஸ்லாம் பெற்றோர் தொடர்பில் அதிக முக்கியத்துவமும் சிறப்பும் அளித்திருக்கிறது. இதனை அல் குர்ஆனும் நபிமொழிகளும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும். அவரது வயதை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக, ஆமீன் என்று கூறியுள்ளார். ஆதாரம் புகாரி. மற்றொரு சந்தர்ப்பத்தில் பெற்றோரின் பிரியத்தில் தான் அல்லாஹ்வின் பிரியமும் பெற்றோரின் கோபத்தில் தான் அல்லாஹ்வின் கோபமும் இருக்கிறது என்றுள்ளார். ஆதாரம் திர்மிதி. இவ்வுலகில் ஒன்றுமறியாத எதற்கும் சக்தியற்ற நிலையில் பிறக்கும் எம்மை அறிவூட்டி உணவளித்து பேணி பாதுகாத்து சீராற்றி வளர்க்கின்றனர் எமது பெற்றோர். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்ட முஸ்லிம் அதற்கு அடுத்ததாக தனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என அல் குர்ஆன் கட்டளையிட்டிருக்கிறது. சூரா பனு இஸ்ராயில் 23ஆம் வசனம். எமது தாயும் தந்தையும் செய்யும் அர்ப்பணிப்புகளுக்கு கடன் தீர்க்க இவ்வுலகில் யாராலும் முடியாது. அதற்கு ஈடாகத்தான் எம்மால் முடிந்தவரை பெற்றோரின் மனம் நோகச் செய்யாமல் அவர்களின் உள்ளம் குளிர பராமரிக்க வேண்டும். ரப்பிர்ஹம் ஹுமா ரப்பயானி ஷஈரா. என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்ற இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையின் போதும் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டு பெற்றோரின் திருப்தியை பெற்ற பிள்ளைகளாக ஈருலகில் வெற்றி பெற முயல்வோமாக. ஆமீன். வஸ்ஸலாம்.